இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மெர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆண்டின் பொது காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்னும் 3 நாட்களில் ஒரு புதிய காலத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். தவக்காலம், தவம் இருந்து நமக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான காலம். அந்த காலத்திற்கு நாம் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக இன்றைய முதல் வாசகத்திலே சீராக்கு எழுதிய ஞான நூலிலே நமக்கு அழகான ஒரு செய்தியை கொடுக்கின்றார். நீங்கள் ஞானத்தை கடைபிடிக்க விரும்பினால் விரும்புங்கள், எல்லாம் உங்களுடைய கையில் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கும் முழுமையான சுதந்திரத்தை எடுத்துரைக்கின்றது இன்றைய முதல் வாசகம். ஒவ்வொரு நற்செயல்கள் செய்வதற்கும் இறைவன் நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார். நீர் விரும்பினால் செய்யும். ஏனென்றால் கடவுள் நன்மையையும் தீமையையும் செய்வதற்குரிய செயல்களில் ஆற்றலையும் கொடுக்கின்றார். ஆனால் நாம் எதை குறித்து முன்னோக்கி செல்கின்றோம் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே சீராக் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கின்றோம். இன்றைய 2வது வாசகத்திலே பொருளிகள் அழகாச் சொல்கின்றார். ஞானம் என்பது என்னுடைய சொந்த முயற்சியிலோ அறிவாற்றலிலோ வரவில்லை, மாறாக கடவுள் கொடுக்கும் ஒரு கிருபை. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற வார்த்தையை நான் உள்நோக்கியதாக, நான் வாழ்க்கையினுடைய அடித்தளத்தில் இருந்து எடுத்துச் சென்றதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று சொல்லி ஞானத்தின் மேன்மையை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் கடமையாக எடுத்துரைக்கின்றார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரிய ஆண்டவரே, ஞானிகளுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே என்று சொல்வதைப் போல இன்றைய நற்செய்தி என்பது ஒரு நீண்ட பகுதியாக இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு பகுதிகளிலும் தன்னுடைய ஆற்றலை எடுத்துரைக்கின்றார். நான் இந்த உலகத்திற்கு வந்தது சட்டத்தை அழிப்பதற்காக அல்ல, மாறாக அவற்றை திருத்துவதற்கே. சட்டம் என்பது மனிதரை மிகைமைப்படுத்தவும் மனிதர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் வழிய சட்டம் என்பது மனிதர்களை அழிப்பதற்கல்ல. விபச்சாரம் செய்யாதே என்று 10 கட்டளைகளில் ஒன்றாகிய சிறந்த கட்டளையாகிய விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லும் பொழுது நாம் கண்ணால் யாரையெல்லாம் இச்சையால் நோக்கின்றோமோ அங்கெல்லாம் விபச்சாரம் செய்கின்றோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை இகழ்ந்து பேசுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை நோக்கிய வாழ்வை விட்டுவிட்டு பின்னோக்கி செல்கின்றோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நீண்ட பகுதியிலே நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆக இன்றைய நற்செய்தியிலே சட்டம் என்ற ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் நமக்கு கொடுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இந்த அரிய வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம் ஒவ்வொருவரின் ஒரு கண்ணோட்டம், ஒரு முன்னோட்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய வாழ்வு என்பது கடவுள் கொடுக்கும் வாழ்வோடு ஐக்கியப்படும் பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிக்கின்றார். ஆக ஆண்டின் பொதுக்காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் முழு சுதந்திரத்தை கொடுக்கின்றார். வாழ்வு என்பது வாழ்வதற்காக, மற்றவர்களை வாழ வைப்பதற்காக என்ற வாக்கிற்கு இணங்க நாமும் வாழ்வோம், மற்றவர்களை வாழ வைப்போம். நவகாலத்திற்கு முன்பாக ஒரு சிறந்த பிள்ளையாக வாழ்ந்து வாழ அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.